7 நாளுமே வந்து அரிசியில் இட்லி தோசை பண்ணி போர் அடிச்சிருச்சா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் நான் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தெனை இட்லி. ஸோ தெனை 2 கப் எடுத்திருக்கேன், உரத் தால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க, ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு பிங்க் ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வந்து அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. 6 to 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் இதை புளிக்க வைக்கணும். புளிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நார்மல் ஃபர்மெண்டேஷன்லேயே இது நல்லா வந்துடும். 6 to 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பயும் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தெனை வந்து முழு தானியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வறுத்து யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முளைக்கட்டி யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது. அப்படி இல்லைன்னா புளிக்க வச்சு யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்பவே ஹெல்தி. கிட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து கன்சியூம் பண்ணலாம். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் எடுத்திருக்கேன் வித் பீட்ரூட் ஜூஸ், ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம் எடுத்திருக்கேன்.